கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமா கன்னட சினிமா, சவுத்தன் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கே ஒரு ஃபேமஸான ஸ்டாராக மாறின ஒருத்தர் தான் ஆக்டர் யஷ் அவர்கள். ஸோ அவருடைய அடுத்த படமான டாக்ஸிக், இந்த படத்துலேருந்து இப்போ ட்ரெய்லர் கட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முடிவுக்கும் தகுந்த விலை கொடுத்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து வந்த அப்டேட்ஸ், அதாவது இந்த படத்தோட இன்ட்ரோ வீடியோவாக இருக்கலாம், இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவாக இருக்கலாம், அதில் காட்டப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு இந்த படத்தில் பற்றி நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த படத்தை பற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெய்லர் கட்டு எப்படி அமைஞ்சிருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஒரு சில கேள்விகள் நமக்கு இருந்துச்சு. ஸோ அதை இந்த ட்ரெய்லர் கட்டில் நமக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. ஆனால் ட்ரெய்லர் கட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்கிறாங்க, ஸோ அது நமக்கு எப்படி கன்வே ஆகுது, ஓவராலாக இந்த ட்ரெய்லர் கட்டை வச்சு இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். இந்த டாக்ஸிக் படத்தோடைய ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 38 செகண்ட் உள்ள ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாகவும் அதே சேம் டைம் நல்ல என்கேஜிங்கான ஒரு ட்ரெய்லர் கட்டாக அமைஞ்சிருந்துச்சு. அதில் காட்டி இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த கேமரா ஆங்கிள், சினிமாட்டோகிராஃபி, அந்த கலர் டோனஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி என்டையர் மூவிலையும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம இந்தியன் சினிமாவிலேருந்து ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இந்த படத்தோடைய டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ரொம்ப ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த இந்த படத்தில் நடிச்சிருக்க கேஸ்டிங்கை பற்றி நம்ம பேசுவோமா. இந்த ஹீரோவான யஷ் அவர்கள், அவருடைய கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரயா அண்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி 2 கேரக்டரில் உள்ள வராரு, அப்பா பையன். ஸோ அந்த மாதிரி அந்த 2 கேரக்டருக்குமே நல்ல டிஃப்ரென்ஷியேட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டிசைன் வைஸ் அந்த 2 கேரக்டருமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தோடைய ஹீரோயினான கியாரா அத்வானி. ஸோ இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ அவங்க தான் மெயின் லீட் கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ ஏன்னா இந்த படத்தில் இந்த ரயா கேரக்டருக்கு பேரிங்காக அவங்க தான் வர்றதா காட்டுறாங்க. ஸோ கன்ஃபார்மாக அவங்க தான் இந்த படத்தில் மெயின் லீட் கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நடியா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே உள்ளுக்குள்ளே வர்றாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நெகட்டிவ் ஷேட்டில் நடிச்சிருக்காங்களோ, ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு ஃபீமேல் லீடாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா ஒரு சில சீன்ஸை பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் ஒரு வில்லனிசம் கலந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இதுதான் ட்ரெய்லர் கட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் நயன்தாராவுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, கங்கா அப்படிங்கிற கேரக்டரில் வந்திருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஏற்கனவே கிடைச்சிருந்த ஒரு அப்டேட் தான். இந்த படத்தில் நம்ம யஷ் அவர்களுக்கு அக்கா சிஸ்டர் ரோல் தான் நம்ம நயன்தாரா அவர்கள் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஆக்டர் தாரா. ஸோ இவங்க யார், இவங்க இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டராக வர்றாங்க அப்படின்னா, நம்ம ரயா கேரக்டர் இருக்கார்ல இந்த படத்தோட மெயின் ஹீரோ. ஸோ அவருடைய யங் ஏஜில் அவர் கூட இருக்க ஒரு பொண்ணு, அவர் லவராக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியே அவங்க கூட வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த கேரக்டரில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட கேரக்டரை பற்றி இப்போ ட்ரெய்லர் கட்டில் எதுவும் காமிக்கல. அடுத்ததாக ஆக்டர் ஹியூமா குரேசி. அவங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்த ஒரு அப்டேட் தான். அவங்க வந்து வில்லன் கேங்கில் சேர்ந்த ஒரு பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அவங்களோட கேரக்டர் எலிசபெத் அப்படிங்கிற கேரக்டரில் வந்திருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அடுத்ததான் ஆக்டர் ருக்மணி வசந்த். ஸோ இவங்களோட கேரக்டருக்கு தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஹோம்லி கேலாக ஒரு குடும்ப பங்கான படத்தில் மட்டுமே அதிகமாக நடிச்சிட்டு இருந்தாங்க சவுத் இந்திய சினிமாவில். இப்போது இந்த டாக்ஸிக் படத்தில் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போது, அவங்கள என்ன மாதிரியான யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ருக்மணி வசந்த் அப்படிங்கிறவங்க நம்ம ரயா கேரக்டர் ஓல்ட் ஏஜில் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவர் கூட இருக்க ஒரு பொண்ணு, அவரோட பிஏவாக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், ஸோ அவங்க கேங்கில் இருக்கக்கூடிய பொண்ணாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் கட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முழுசாக படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த 6 கேரக்டர் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கியாரா அத்வானி அண்ட் நயன்தாரா இவங்க 2 பேரோட கேரக்டருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெய்லர் கட்டில். எனக்கு தெரிஞ்ச படமும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இந்த படத்தை வந்து கிடைச்சிக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டால், இந்த படத்தில் பெருசாக ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு மறைச்சு ஒன்றும் கொடுக்கல. ஒரு சில ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை நம்மளே ரிவீல் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை மேலே ரத்தம் தெரிக்கிற சீன், இது எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல.
ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ரயா கேரக்டர் அப்படிங்கிறதுல அந்த ரயா கேரக்டர் குழந்தையா இருக்கும்போது, அதாவது ஒரு பிறக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அதில் காட்டக்கூடிய ஒரு படமாக, அதில் காட்டக்கூடிய ஒரு ஷார்ட்டாக தான் இந்த ஷார்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை தூக்கி வந்து யாரோ கொடுக்குற மாதிரியோ இல்லை அந்த குழந்தை தூக்கி வச்சிருக்கிற மாதிரியோ காட்டுறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்க ஒரு லேடி அந்த தூக்கிட்டு வர ஆளை குத்துறாங்க. அப்படி குத்தும் போது அந்த ரத்தம் வந்து குழந்தை மேலே தெரிக்குது. ஸோ இதை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது சீனாக பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அடுத்ததான் மலையில் ஒரு சின்ன பொண்ணும் சின்ன பையனும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனாக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது யார் அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்த்தா முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் ஹீரோவான நம்ம ரயா, அவங்களோட அக்காவான நயன்தாரா, இவங்களோட சின்ன வயசு போர்ஷனாக தான் அதில் காட்டுறாங்க. அதில் அவங்க காட்டும்போது மலையில் நிற்கிறாங்க. மலையில் நின்று அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சவப்பெட்டிகளை திறந்து அதுக்குள்ளே இருக்க பிணங்களோட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கை விரலில் இருக்க மோதிரத்தை எடுக்கும்போது விரலோட பிச்சு எடுக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இந்தளவுக்கு ப்ரூட்டலாலாம் காட்டுறாங்க. ஆனால் அது எதுக்காக, அவங்க ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சின்ன வயசில் அவங்க ஏதோ கஷ்டத்தில் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பெரிய கேங்ஸ்டராக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் மூணாவது இருந்தால் இந்த லைட் சீக்வன்ஸை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு தோணுச்சு இதை இதுக்காண்டி தான் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவான யஷ் அவர்களை, அந்த ரயா கேரக்டரை ஒரு விமனஸாக தான் காட்டுறாங்க. பெண்கள் மேலே அதிகமாக ஈடுபாடு உள்ள ஒரு ஆளாக தான் காட்டுறாங்க. அந்த பெண்களை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத அந்த லைட்டரை வச்சு மெட்டாஃபராக கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த லைட்டரை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூக்கி போடுவார். அதே மாதிரி தான் பெண்களை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவார் அப்படிங்கிற கேரக்டரை காட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதுக்காக தான் அந்த சீன் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர் கட்ட காமிச்சிருக்கிறாங்க. பட் அதை அந்தளவுக்கு டீகோடிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் காட்டப்படாத ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நம்மள்ட்ட இன்னும் ரிவீல் பண்ணப்படாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதை எங்கே நடக்குது அப்படிங்கிறத அவங்க எது வரைக்கும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் படம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இது என்ன டைம்லைனில் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் காட்டல. பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் லுக்கு, ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பட் எக்ஸாக்டாக இந்த படத்தோட கதை இந்த டைம்லைனுக்குள்ளே தான் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ வரைக்கும் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. பட் நமக்கு அன்அஃபிஷியல் சோர்ஸ் மூலிமா ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது கோவாவில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது சொல்லப்படுது. கரெக்டாக டைம்லைன் என்ன அப்படின்னா 1930 1970 இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான், ஒரு கேங்ஸ்டர் கதையாக தான் இந்த டாக்ஸிக் படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு பின்னணியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1947 இந்தியா அப்படிங்கிறது சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனால் 1947 அப்புறமும் கூட கோவாவில் போர்ச்சுகல்ஸ் ஆட்சிக்கு தான் நடந்துட்டு இருந்துச்சு சில ஆண்டுகளுக்கு. அந்த கதையை பின்னணியாக வச்சு சில கற்பனைகள்லாம் கலந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படம் பார்க்கும்போது தான் இதுக்கான ஃபுல் அர்த்தமும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடைசி ஆசை என்ன? இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து வந்த அப்டேட்ஸை வச்சு ஒரு சில கேள்விகள் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பத்திலேருந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக இருக்கட்டும், இந்த கடைசியில் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிளாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே அவங்க காட்டின விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று வைலன்ஸ், இன்னொன்று இந்த இன்டர்மிசி சீன்ஸ், ஸோ ஓவர் ரொமான்டிக்கான சீன்ஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்தில் அதிகமாக காட்டப்பட்டுச்சு. ஸோ எல்லா ஆடியன்ஸும் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த டாக்ஸிக் படம் மொத்தமும் இதை மட்டுமே மையமாக வச்சு எடுத்துருக்காங்களா, மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு கதையுமே இல்லையோ, இல்லை இதை மட்டும் தான் வச்சு இந்த படத்தை கொண்டு போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த படத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி இருந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக இந்த படம் அப்படிங்கிறது, இந்த ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இது சாதாரண ஒரு வைலன்ஸ் கேங்ஸ்டர் படம் மட்டும் இல்லை, அதே மாதிரி இன்டர்மிசி சீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய படங்கள் மட்டும் கிடையாது, அதுவும் இருக்குது. அதை தாண்டி ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில நடக்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த படம் அப்படிங்கிறது காட்டப்படுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோடைய ட்ரெய்லரை வச்சு இந்த படத்தோடைய முழு கதையை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட கதையை நம்ம கொண்டு வர முடியும், நம்ம யோசிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, இது அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில நடக்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க. இது வித் கேங்ஸ்டர் ஃபிலிம் பேக்ரவுண்டில் இருந்தாலும் இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் ஒரு துரோகம் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னவா இருக்கலாம், ஸோ டாட் டு எண்டு வரைக்கும் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பா அம்மா இல்லாமல் வளர்கிற ஒரு அக்கா தம்பி, ஸோ இந்த மாதிரி தான் படத்தோட கதை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் அவங்க தனியாக வளர்கிறாங்க, சில கஷ்டங்கள் படுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வளர்றதுனால அந்த சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன சிட்டி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. சம்வேர் ஏதோ ஒரு சிட்டி இருக்குது, அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க ராஜாவாக இருக்கிறாங்க, சம்வேர் ஒரு கேங் இருக்குது, இல்லை ஒரு ஃபேமிலியாக அந்த அவங்களுக்கு கீழே தான் அந்த இடமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு காட்டப்படுது. அந்த கேங்கை அடித்து தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ரயா வர்றாரு. அவங்க கூட அவங்க அக்கா நிற்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. என் ஆசை என்ன தெரியுமா ராயா? இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ராயாவோட கேரக்டர் எப்படி இருக்கு போகுதுன்னா, ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர், வயலண்டிக்கான ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் ஒரு விமனஸர், பெண்கள் மேலே அதிகமாக ஈடுபாடு உள்ள ஒரு ஆள். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா ஹீஸ் த ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் அவன் காதல் மேல தனக்கு தான் உரிமை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் மனசு இந்த பந்தத்துக்கும் கட்டுப்படாத கட்டுக்கடங்காத காட்டாரா பாஞ்சுக்கிட்டு இருந்தது. கியாரா அத்வானியை பார்த்து காதலிக்கிறாரு, அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுதான் அந்த டிக்கெட் அப்படிங்கிற கேரக்டர். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நடக்குது. யாரோ ஒருத்தருக்கு பெரிய துரோகம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இது மூலியமாக அவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கியாரா அத்வானி தான் ஏதோ ஒரு துரோக மூமெண்ட் வந்து நம்ம யஷ் அவர்களுக்கு பண்ணி அது மூலிமா அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அதில் கோவப்பட்டு அவர் வந்து அவரை ஒதுக்கி வச்சிடறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா படத்தோட கதை எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அந்த ஓல்டேஜ் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப ட்ரக்கு முடியெல்லாம் வளர்த்துட்டு எதை பற்றியுமே கேரிங்கே இல்லாமல் அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கன்ஃபார்மாக அது அதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி போயிட்டுருக்கு. அவங்க அம்மாவும் அந்த பையனை வச்சு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க அப்பா மேலேயே அந்த பையனுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது வருது. அந்த பையனும் அவங்க அப்பாவை விட ரொம்ப கொடூரமான ஒரு வில்லனாக மாறி நிற்கிறான். கடைசியில் அவங்க அப்பாவை கொல்லணும்னு நினச்சி அவங்க ரிவெஞ்ச் எடுக்க வர்றான். இந்த பக்கம் நிற்கிறவனும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவனும் மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்த ஒரு ஆள், பல சம்பவங்களை பண்ண ஒரு ஆள். ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதில் என்ன மாதிரியான இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது அமைப்பு. நம்ம ஒரு படத்தோட கதை அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் நல்ல கேரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும், கெட்ட கேரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும், நல்லவனும் ஒருத்தர் இருப்பான், கெட்டவனும் ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் படத்தோட கதையை கொண்டு போவாங்க. ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் கெட்டவன், பையனும் கெட்டவன். ஆனால் அவங்க ஜஸ்டிஃபிகேஷன், அவங்க ஏன் இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஒர்க் அவுட் ஆகாமல் ஃபெயிலியராக போகுமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த படத்தோட மெயின் கதை என்ன அப்படிங்கிறத ட்ரெய்லர்லேயே ஃபுல்லாக காமிச்சிட்டாங்க. நான் இந்தளவுக்கு டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தாலே சரி இதான் கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த படத்தையே எல்லா விஷயங்களும் இதிலே காட்டிட்டாங்க. இந்த படத்தை அப்போ எது தான்ப்பா காப்பாற்ற போகுது அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை பற்றி இருக்க பேக் ஸ்டோரி தான். இப்போ அவங்க அக்காவும் பையனும், அதாவது இந்த ராயா கேரக்டரும் அந்த கங்கா கேரக்டரும், அதாவது நயன்தாரா கேரக்டரும் சின்ன வயசில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி இந்த பையன் வந்து அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்க வர்றான்ல, ஸோ அவங்க அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் என்ன கஷ்டப்படுறான், ஸோ எதனால் இந்தளவுக்கு ஒரு கொடூரமான வில்லனாக மாறுறாங்க. யாரையுமே பேசி தீக்கிறதெல்லாம் கிடையாது, வெட்டு ரத்தம் இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்தளவுக்கு ஒரு கொடூரமான புத்தி ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அமைதியால எல்லாம் சரியாயிடுனா பல நூற்றாண்டுகளா யுத்தங்கள் என்ன மைத்துகளா நடக்குதே கோழைங்களா. ஸோ கடைசியில் 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், 2 பேருமே அடிச்சுக்கிட்டு யார் சாக போகிறா அப்படிங்கிறத கரெக்டாக காமிக்கணும். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இதை எல்லாத்தையும் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாட்டி கூட இந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸாக பெரிய சம்பவம் பண்ணும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து வசூல் ரீதியாக பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் மக்களோட ரிவ்யூ வைஸ் இந்த படம் வந்து சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லா விஷயங்களும் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலிக்கான படமாக இருக்க போகிறதே கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக, ஒரு பேச்சுலராக இருக்கக்கூடிய அவங்க போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படமாக, ஒரு எனர்ஜிட்டிக்கான படமாக, வயலன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இந்த படம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த படத்துலேருந்து இந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்சது வரைக்கும் நமக்கு ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை பற்றி எல்லாமே இந்த படத்தில் ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய இருக்க முக்கியமான சீன்ஸு, அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸு, அந்த அப்பாவுக்கு பையனுக்கு இடையில இருக்க அந்த ஃபேஸ் ஆஃப், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அப்போ இந்த படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த ஃபீமேல் கேரக்டர் மொத்தம் 5 ஹீரோயின் இந்த படத்தில் இருக்கிறாங்க.
அதில் கேர் அத்வானியும் அதே மாதிரி நம்ம ருக்மிணி வசந்தும் எப்படின்னு தெரியல. ஆனால் மற்ற 3 கேரக்டரும் நம்ம ஹீரோவான ரயா அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்களும் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வில்லன் கேங்கும் மெயினாக இருக்குது. இந்த பக்கம் தான் பையனும் நமக்கு வில்லனாக வந்து நிற்கிறான். ஸோ இது 3 விஷயத்தையும் இந்த படத்தில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இந்த அளவுக்கு வைலன்ஸ் அப்படிங்கிறது தேவையா? ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆக்ஷன் வேறு, வைலன்ஸ் வேறு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ இந்தளவுக்கு வயலண்ட்டிக்கான ஒரு படம் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி யஷ் அவர்கள் இந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு இடத்துல நியூடாக நிற்கிற மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு கதைக்காக சில ஹீரோஸ் என்ன வேணால் பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த சீன் இந்த படத்துக்கு ஒரு தேவையான சீனாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னை கேட்டால் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிளுக்கு கொண்டு போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே அனிமல் அப்படிங்கிற பாலிவுட்டில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோடைய தாக்கம் தான் இப்போ இந்த படத்துலேயும் அந்த மாதிரியான சீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு, இல்லை அந்த சீன் ஓரளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களில் இதே மாதிரி சீன்ஸ் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது சினிமா என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னமோ கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஓவராலாக இந்த ட்ரெய்லரை வச்சு நம்ம இந்த படத்தோட கதையை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இல்லாமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட மனசில் நமக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நம்ம பேசுகிறோம். மற்றபடி இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் உண்மையிலேயே நல்ல படமாக வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, எல்லாருமே போய் பார்ப்பாங்க. பட் இந்த படத்தை வந்து சும்மா ஒரு ஸ்டார் பேஸ் யஷ் அப்படி அது யஷ் கேஜிஎஃப் படத்தை எடுத்துட்டாரு, அது ஹிட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அதனால இந்த படத்தை அதில் வைலன்ஸ் இருந்துச்சு, அதனால் இந்த படத்துலையும் வைலன்ஸ் இருக்கும், அதை வச்சு ஆடியன்ஸை கிராப் பண்ணி இந்த படத்தை புஷ் பண்ணிடலாம்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி, இந்த டாக்ஸிக் படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்கள் என்ன மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லை இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலையா, அந்த படம் வேண்டான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அண்ட் பாய்.